இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருக்கிற 2 பேர் வராங்க போலியே. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூவில் கூட விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு மல்லேஷ் கண்ணன் ஒருத்தவங்களோட காமெடி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ரொம்ப நல்லா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அவங்கள கொண்டு வந்து பிக் பாஸில் போட்டு அவங்களோட கொஞ்சம் டேலண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் காட்டி அவங்கள பெரிய ஆள் ஆக்கினா, ஸோ அப்படி கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் யாராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இவரை தவிர வேறு எந்த இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் வந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னாப்பா பிக் பாஸில் ஃபஸ்ட்டு ப்ரோமோ வரப்போது போலியே, எல்லாம் சும்மா ஜாலியாக இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் ஹோஸ்ட் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. ஹோஸ்ட்டுக்கு உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ டவுட்டு? நான் கிளியராக சொல்கிறேன் யார் ஹோஸ்ட்டாக வருவாங்கன்ட்டு. ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று பயங்கரமாக போச்சு. என்ன பாட்டுனா, லே 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 அவங்க வராங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க வரல. அந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட்டாக வரப்போகிறாரு அப்படின்றது நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவர் தான் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு. அதான் ஊருக்கே தெரியுமே, அப்புறம் எதுக்குடா நீ வந்து அதை சொல்கிறீங்க? ஏன்னா நான் அதை சொல்கிறதுக்கு வரல, இப்போ நான் எதை சொல்கிறதுக்கு வந்திருக்கேன்னா, ஸோ யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களா, அதில் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அவங்க எல்லாரையும் நான் பொறுக்கி போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் பந்துன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று பயங்கர ஹிட் ஆச்சுல. ஸோ அந்த படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்குமே, இன்றைக்கி நேற்று கெத்தானவங்களடா நாங்கள் 30 வருஷமாக கெத்துன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார்ல பாலகிருஷ்ணன். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூனம் பாஜ்வா வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், பிடிக்காத பசங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்தாங்கன்னா பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பர்சன் ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, என்ன யாருன்னு தெரியலையா, அவர் தாங்க நம்ம ஸ்லீப்பிங் ஸ்டார் அஸ்வின். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் விட்டார், வாழ்க்கையே காலி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாய்த்திறன் இருக்கிற பர்சனாக தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் கொண்டு வந்து போடுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவரை வந்து போட்டு இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா அவரோட எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கேரக்டர் தான். என்ன அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசி மாட்டிக்கிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸில் வந்ததுக்கப்புறம் ஒரு பேர் மாறினா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பயங்கர டேலண்டான பர்சன். ஸோ சின்ன ஒரு லூஸ் டாக்னால ஒரு லைஃப் போயிடுச்சு, அப்படி போகாமல் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக குக் வித் கோமாளி வந்து பார்த்திங்கன்னா உமர்னு ஒருத்தருக்காரு. ஆட்டுக்கறியை வச்சு 6 எபிசோடு ஓடிட்டா தெரியுமா, அந்த உமர் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவர் வந்தாலும் அங்கேயும் வந்து ஆட்டுக்கறி தான் செய்ய போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு குக்கிங்கில் போட்டு அவர் ஆட்டுக்கறியை வச்சு பரட்டி எடுக்க போகிறாங்க, அவரையும் பரட்டி எடுக்க போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்தார்னா ஒரு ஃபன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சபானா இப்போயே நான் சொல்லிட்டேன்ப்பா, அவங்களுக்கு ஏதாவது ஆர்மி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பர்சனாக நான் தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் எனக்கு பிடிக்கும், அதனால் எனக்கு அவங்கள பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னை போட்டுக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு இப்போவே வந்து ஆர்மி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினோத் பாபு, இவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேலண்டடான பர்சன் தான். பயங்கரமாக மிமிக்ரி பண்ணுவார். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் கஷ்டப்பட்டு விஜய் டிவிக்கே வந்தார். ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இது கிடைக்கல, எந்த ஒரு படமும் கிடைக்கல. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கும். இவர் வந்து அந்த பிக் பாஸில் நல்லா பண்ணார்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் வந்தார்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜன், இவர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பயங்கரமான நெகட்டிவ் நேம்ஸ்லாம் இருக்குது இவருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து அவரோட கேரக்டர் வந்து நான் பயங்கரமாக நல்லவன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணார்னா அவருக்கு நிறைய சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, வெளியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாட்டெல்லாம் ஓடிருக்கு. அதனால் உங்களுக்கு ஏதாவது சவுண்டு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்கப்பா. அடுத்ததாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணவர். அவர் யாருன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி காமெடிலாம் பண்ணிவிட்டு பயங்கர ஃபேமஸாக இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு மானை எடுத்துப்பார். ஒரு மானை எடுத்துக்கிட்டு சர் அப்படின்னு தூக்கி போட்டு இதுதான் சல்மான் அப்படின்னுவார். ஸோ இந்த மாதிரி பயங்கரமான நகைச்சுவையெல்லாம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இன்ன வரைக்கும் அவரால் நகைச்சுவையை பயங்கரமாக ட்ரை பண்ண முடியல. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை முத்து. அவர் வந்து இந்த சீசன் வரான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் வரமாட்டார். அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருப்பாங்க, சமாளக்காக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சன் டிவிலேருந்தே அவங்களோட ஆங்கரிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு
கிடைக்கல. ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஷோவோ இல்லை பயங்கரமாக ஆங்கரிங் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க ரொம்ப டேலண்டட், ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த சீசன் வந்தாங்கன்னா பயங்கரமாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யார் வராங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ். இவங்க வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் அவங்க பேர் இதில் ஏன் வந்துச்சுன்றது எனக்கே தெரியல. ஸோ வந்ததுனால அது ஏன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சதீஷ் தீபா. சதீஷ் தீபா வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ரீசெண்டாக வந்து அவர் ஹீரோவாக ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் எப்படி பிக் பாஸ்க்குள்ளே வருவார், அது எப்படி வச்சு கணிச்சாங்கன்றதே தெரியல. இவருத்தையும் வந்து பிக் பாஸ்க்குள்ளே வருவாங்கன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவர் வரதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி அவர் வந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு செம்ம ஃபன்னாக இருக்கும். எனக்கு இது இன்னுமே புரியல, ஏன் இந்த சீசனில் எல்லாம் ஒரே காமெடி பண்ணுறவங்களா தூக்கி போட்டுட்ருக்கீங்க? எனக்கு அதை தான் புரியல. ஒருவேளை காமெடியாக அந்த எபிசோடு சீசன் நல்லா பயங்கரமாக போகும்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான், இது வரைக்கும் காமெடின்னு சொல்லிட்டு வந்த யாருமே நல்லா காமெடி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. திடீர்னு யாராவது ஒருத்தர் வருவாங்க, பயங்கரமாக காமெடி பண்ணுவாங்க. முகேந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டிலாம் ஒரு டான்ஸ் மாஸ்டராக தான் வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காமெடிலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து காமெடியன்னு வந்து இது வரைக்கும் யாரும் காமெடி பண்ண மாதிரி எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியன் வந்துட்டு உள்ளே பயங்கரமாக காமெடி பண்ண மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காமெடியன் உள்ளே வந்து ஒரே ஒரு காமெடி தான் பண்ணேன். இன்ன வரைக்கும் அந்த ஒரு காமெடி தான் பயங்கரமாக நின்று பேசுது. ஸோ அது என்ன காமெடினா, பிக் பாஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப்பு வந்திருப்பேன். கஞ்சா கருப்பு கிட்ட வந்து இந்த வாரம் நீங்கள் யாரை நாமினேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நாமினேஷன்னா என்னங்கய்யோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பா தெரியுமா? அது இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான காமெடி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் காமெடியன்னா ஒருத்தர் வந்து காமெடி பண்ணார்னா அது அவர் மட்டும் தான் இருப்பார். ஸோ அதை தவிர எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக காமெடி பண்ண மாதிரி யாருமே தெரியல. அதாவது காமெடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ண மாதிரி எனக்கு யாருமே தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 26. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் தான் இருக்கும். ஒரு அதிகபட்சமாக ஒரு 5 நாளில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோமோ இல்லை ஐலோகோ இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பிக் பாஸ் வந்து அந்த இது இருக்குல்ல ரொம்ப வேகமாக போகும். எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீசன் ஃபுல்லாக நம்ம பயங்கரமாக பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரெல்லாம் வராங்க, இன்னும் நிறைய கன்ஃபார்ம் லிஸ்ட்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.